ஏய் என்ன பரமா இது காட்டுறியா? நீட்டை வச்சுக்கின்னு, நீட்டு வந்து இப்படி தான் அப்படின்லாம் விஜய் பேசணும். ஆனா அவரும் நீட்டை எதிர்ப்போம். ஏன்? ஒண்ணும் தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்செல்லாம் நான் என்ன பண்றேன், அவன் என்ன சொல்றானோ அத கேட்டு நானும் சொல்லிக்கிறேன். இதுதான். அதனால இவர்கள் பிஜேபி எதிர்த்து பண்ற எந்த ஒரு விஷயமும் புஸ்வானமா ஆயிடுது. அதனால தான் இன்னைக்கு எஸ்ஏஆர் இவ்வளோ வந்தா பிறகும் இவர்களால ஒண்ணும் வாய் தொறக்க முடியல. இவங்களுக்கு சொல்லிக் குடுத்தவரு போய்ட்டாப்ல. முடிஞ்சது ஜெர்மனி போய்ட்டாப்ல. யாரு? ராகுல் காந்தி. ஏன்டா நீட் எப்புட்றா மாத்த முடியும்? அகில இந்திய லெவல்ல சட்டமாக நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமும் அந்த அதிமுக போட்டு அடியேன்னு அடிச்சீங்க. "அடேய் அடிமைகளா, விளங்காதவன்களா" அப்படின்னோனே அவங்க பயந்து போய், சரி வேற என்ன பண்றது? உச்சநீதிமன்றம் போவோம். ஐயா எங்களுக்கு மட்டும் விலக்கு குடுங்க ஐயா. என்னது? உங்களுக்கு மட்டுமா? ஏற்கனவே 2 வருஷம் உங்களுக்கு மட்டும் குடுத்துருந்தோம். இப்போ ஒரு சட்டம் எல்லா மாநிலத்துக்கும் குடுத்துருக்கு. அப்போ உனக்கு மட்டும் நான் தனியா விலக்கு தரணும். என்ன காரணம் சொல்லு? இல்லைங்கய்யா அங்க போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. தாங்க முடியல ஐயா. இதெல்லாம் காரணம் இல்ல. ஒரு சட்டம்னா இந்தியா முழுதும் தான். அதுல நீங்க மட்டும் விலக்குன்றதுக்கு ஒரு காரணமும் இல்ல. ஓடு. ஜல்லிக்கட்டு கேட்டீங்க ரைட்டு. உங்களுடைய பாரம்பரியம் கேட்டீங்க. உங்களுக்கு விலக்கு குடுத்தோம். இதுக்கெல்லாம் தர முடியாது ராசா. கிளம்பு. அப்படின்னோனே இங்க வர்றாங்க அப்படியே தலைய குனிஞ்சுன்னு. ஏய் அடிமைகளே! ஏய் அடிமைப்பாடி அடிமைப்பான்னு. அப்ப யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அதுல? சரி. அரசு பள்ளி மாணவர்கள்லாம் நீ அதானே சொல்ற. அவங்களுக்கு 7.5% அவங்களுக்கு இலவசம்யா. சிறப்பு 8,000 தான் ஃபீஸு. அதுவும் தரேன் நானும் கட்டிடுறேன். இலவசம். முன்னாடி எவ்வளோப்பா வந்தாங்க? நீட்டுக்கு முன்னாடி 40 பேர் அரசு பள்ளி மாணவர்கள். மருத்துவத்துக்கு 1 வருஷம் போவோம். இப்போ 600 சொச்சம் போன வருஷம். கொண்டு வந்தது யாரு? ஏடிஎம் கவர்மெண்ட். நீங்க என்ன சொன்னீங்க? ஏய் என்ன 7.5 குடுக்குற? 10 குடியா? என்ன கொஞ்சம் கூட போட்டு குடு அப்படின்னீங்க. இப்போ நீ ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. கூட போட்டு குடுக்க வேண்டியதானே?